Swayam Prabha. Digital India. Educated India. இந்த பாடத்தில் இந்த சிம்ப்ளெக்ஸ் முறை எப்படி முடிவடையும், எப்படி முடியும் என்பதை பார்க்க போகிறோம். சிம்ப்ளெக்ஸ் முறை என்பது முக்கியமாக 3 விதங்களில் முடியும். முக்கியமாக 3, அதுக்கப்புறம் சின்ன எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஸோ 3 விதம். ஸோ டெர்மினேஷன் அப்படின்ற எழுதி கொண்டு ஒன்று, it will terminate giving the optimum. உகந்த தீர்வையை கொடுத்து முடியும். அது எப்படி முடியும்னாக்க Cj minus Zj less than or equal to 0 for all j for maximization. அதிகரித்தல் மேக்ஸிமைசேஷன்கிறது அப்ஜெக்டிவாக இருக்கும் பட்சத்தில் எல்லா Cj மைனஸ் Zjவும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. பேசிஸில் இருக்கிறதுக்கு எப்படியும் 0 தான் வரும். நான் பேசிக் அடிப்படையற்ற வேரியபிள்ஸ் வரும்போது அதுக்கு நெகட்டிவ் ஆர் ஈக்குவல் டு 0 என்று தான் போடுவோம். சாதாரணமாக நெகட்டிவாக இருக்கும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் ஜே இருந்ததுனாக்க அந்த இடத்துல என்ன சொல்யூஷன் வருதோ சிம்ப்ளெக்ஸில் அது ஒரு உகந்த தீர்வை, அது ஆப்டிமம் சொல்யூஷன் என்று சொல்லலாம். இரண்டாவது, சிம்ப்ளெக்ஸ் will terminate with unboundedness. எல்லையற்ற. இப்போ Cj minus Zj greater than 0 for non-basic j பாசிட்டிவாக இருக்கும். அப்போ அந்த வேரியபிள் உள்ள வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் அந்த வேரியபிள் உள்ள வரும்போது நம்மளால் வெளியில் போகிற வேரியபிளை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நோ லீவிங் வேரியபிள். அப்படி இருந்தால் the problem is unbounded, எல்லையற்றது அப்படின்னு சொல்லி சிம்ப்ளெக்ஸ் முடியும். மூணாவது, infeasible, சாத்தியமற்றது. ப்ராப்ளத்தில் ஃபீஸிபிள் ரீஜனே இருக்காது. அதுதான் கடைசியில் போன பாடத்தின் கடைசியில் அதை பார்த்தோம். ரீஜனே இருக்காது. அப்போ எப்படி வரும்னாக்க Cj minus Zj less than or equal to 0 for all j, artificial variable is in the basis with value greater than 0. பாசிட்டிவ் வேல்யூவோட ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருந்ததுனாக்க அது இன்ஃபீஸபிள். அப்போ இதை எழுதின பிறகு நம்ம உடனே இதை கவனிக்கணும். ஆனால் இங்கேயும் Cj minus Zj less than or equal to 0 for all jன்னு எழுதியிருக்கோம். இங்கேயும் Cj minus Zj less than or equal to for all 0 for all j அப்படின்னு போட்டுட்டோம். ஆனால் இங்கே ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருந்தால் இன்ஃபீஸபிள், ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இல்லாமல் இருந்ததுனாக்க ஆப்டிமம். ஸோ இந்த இடத்துல அப்போ நம்ம சொல்லணும் நோ ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இன் த பேசிஸ். அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த 3 விதங்களில் தான் சிம்ப்ளெக்ஸ் டெர்மினேட் ஆகும். நம்ம இதற்கு நடுவில் ஆல்டர்னேட் ஆப்டிமம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதாவது பல உகந்த தீர்வைகள் இந்த பேரலாக வரும்,
கார்னர் பாயிண்ட்டை டச் பண்ணாமல் அப்படியே அந்த லைனோட டச் பண்ணிட்டு போகும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து உகந்த இதில் 2 கேஸ் சொல்ல முடியும். யுனிக் ஆப்டிமம், ஒரு ஆப்டிமம் தான், ஆல்டர்னேட் ஆப்டிமம். ஸோ இங்கே வந்து Cj minus Zj less than 0 for all non-basic variable. இங்கே Cj minus Zj less than or equal to 0 for all j equal to 0 for one or at least one non-basic variable. NBV னா non-basic variable அப்படின்னு இந்த இடத்துல எழுதும். அடிப்படையற்ற மாறிகள். ஸோ 0 இருக்கும்போது அது ஆப்டிமம் ஏற்கனவே வந்தாச்சு. ஆனால் நம்ம கையில் போடுறதுனால அந்த 0வை பார்த்து சரி இது ஆல்டர்னேட் ஆப்டிமம் அதையும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ நான் போன பாடத்தில் சொன்ன மாதிரி பெரிய சைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கையில் நம்ம போட முடியாது. கையில் போடுறது சிம்ப்ளெக்ஸ் டேபிள், அட்டவணை முறை, அதெல்லாம் வந்து நம்ம கற்றுக்கிறதுக்காக தான். இப்போ ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ராப்ளத்தை எடுத்துன்னு சால்வ் பண்ணோன்னா கையில் சால்வ் பண்ணவே முடியாது. நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும், நிறைய கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். சால்வர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ சால்வர்ஸ் யூஸ் பண்ணும்போது நிறைய சால்வர்ஸ் இருக்குது. ஒரு உதாரணம் போன பாடத்தில் எக்ஸலில் இருக்கிற சால்வரை பற்றி நான் கூறினேன். வேறு சில கமர்ஷியல் சால்வர்ஸ் எல்லாம் கூட நிறையா இருக்குது. நிறைய நேரங்களில் நீங்கள் புஸ்தகங்கள் வாங்கும்போது அந்த புஸ்தகத்தோடையே ஒரு சிடி இருக்கும், அதில் ஒரு சின்ன சால்வர் கொடுத்துருப்பாங்க. இல்லை கமர்ஷியல் சால்வர்ஸ் நிறையா இருக்குது, லிண்டோ, லிங்கோ, சிப்ளெக்ஸ், எஸ்ஏஎஸ், அது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த சால்வர்ஸ் எல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தும் போது இந்த சால்வர் வந்து சொல்லாது ஆல்டர்னேட் ஆப்டிமம் அப்படின்ட்டுலாம் சொல்லாது. ஒரே ஒரு ஆப்டிமம் மட்டும் கொடுத்துட்டு போயிடும். இப்போ நீங்கள் எக்ஸல் சால்வர் யூஸ் பண்ணனாக்கா இந்த 3 தான் வரும். எக்ஸலில் 3 தான் வரும். சால்வர் வாஸ் found a feasible solution, all the conditions are satisfied அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வரும். அப்படி வந்தால் இது cell values do not converge அப்படின்னு வரும். வந்ததுன்னா இது solver was not able to find the feasible solution அப்படின்னு வந்தால் இது it was able to find a feasible solution, optimality condition satisfied அப்படின்னாக்க இது முதல். ஸோ இந்த 3 முறைகளில் தான் இது வரும். ஆல்டர்னேட் ஆப்டிமம் என்பது ஸ்பெஷல் கேஸ். ஆப்டிமம் உடைய இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் தான் ஆல்டர்னேட் ஆப்டிமம். ஸோ கையில் போடும்போது தான் இதெல்லாம் நமக்கு தெரியும். இன்னும் இங்கே ஒரு 0 இருக்குது, அந்த 0 உள்ளே வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்போ தான் நமக்கு தெரியும். கையில் போடும்போது தான், சால்வரை உபயோகப்படுத்தி செய்யும்போது இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ 3 முறைகளில் தான் சிம்ப்ளெக்ஸ் டெர்மினேட் ஆகும். ஸோ இதை வைத்துக்கொண்டு லீனியர் ப்ரோக்ராமிங், நம்ம நேரியல் நிரலாக்கம்ங்கிற டாப்பிக்கை தான் இத்தனை நாளாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த டாப்பிக்கை பற்றி சில விஷயங்கள் சொல்ல முடியும். ஒரு கணக்கை கொடுத்தால் அந்த கணக்கு வந்து எப்படி முடியறதுங்கிறது முக்கியம். ஸோ சிம்ப்ளெக்ஸ் 3 முறைகளில் முடிவதனால் இந்த கணக்குகளும் 3 வகைப்படும். ஸோ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் லீனியர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் லீனியர் ப்ரோக்ராமிங்கிற டைட்டில்லையே 2-3 தியரம்ஸ் இருக்குது. சில புத்தகங்கள் வெவ்வேறு மாதிரி ஃபண்டமெண்டல் தியரம் சொல்லும். அதில் ஒரு ஃபண்டமெண்டல் தியரம் இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, எவ்ரி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் இஸ் எய்தர் feasible or unbounded or infeasible. இதுதான் முதல் சென்டென்ஸ். இட் இஸ் எவ்ரி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாச்சுன்னா அது ஒன்று ஃபீஸிபிளாக இருக்கும், which மீன்ஸ் அதுக்கு ஒரு சாத்தியமான தீர்வை, ஃபீஸிபிள் சொல்யூஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அது ஃபீஸிபிள் சொல்யூஷன் கண்டுபிடித்து விட்டால் அது ஒன்று இந்த மாதிரி டெர்மினேட் ஆகும், ஆப்டிமம் கொடுத்து டெர்மினேட் ஆகும், இல்லை அன்பவுண்டட்னு சொல்லி டெர்மினேட் ஆகும். ஸோ இட் இஸ் எய்தர் ஃபீஸிபிள் ஆர் அன்பவுண்டட் ஆர் இன்ஃபீஸிபிள். இன்ஃபீஸிபிளாகவும் இருக்கும், சாத்தியமற்றதாக இருக்கும். இது முதல் சென்டென்ஸ். ரெண்டாவது சென்டென்ஸ், if it has a feasible solution then it has a basic feasible solution. இப்போ ஒரு ப்ராப்ளத்தை எடுத்துக்கொண்டு ஒரு சொல்யூஷனை வச்சு நான் ஒரு ஃபீஸிபிள் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க
அதற்கு ஒரு பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் இருக்கும், ஒரு கார்னர் பாயிண்ட் சொல்யூஷனும் இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது. அதை வந்து இந்த உதாரணத்தின் மூலமாக காட்டுறேன். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த கணக்கு தான் இது. மேக்ஸிமைஸ் 10x1 + 12x2 இப்போ இந்த ஒரு கணக்கை எடுத்துக்கொண்டால் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து இட் இஸ் எய்தர் feasible or infeasible or unbounded. அடுத்த சென்டென்ஸ் வந்து if it has a feasible solution then it has a basic feasible solution. feasible solutionனா என்ன? எனி வேல்யூ x1 x2 ஓட எந்த வேல்யூவை கொடுத்து இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுதுனாக்கா அது feasible. உதாரணத்துக்கு இப்போ 10 எடுத்துப்போம். x1 = 10, x2 = 10. ஸோ இது 10 போட்டால் 20 30 50, இதை விட கம்மியாக இருக்குது. 40 10 50, ஸோ இதுவும் கம்மியாக இருக்குது. ஸோ இது ஃபீஸிபிள், இது சாத்தியமான ஒரு தீர்வை. If it has a feasible solution then it has a basic feasible solution. basic feasible solution என்ன? அடிப்படை கார்னர் பாயிண்ட்ஸ் தான் பேசிக் feasible solution. நம்ம இந்த கணக்குக்கு ஏற்கனவே 4 கார்னர் பாயிண்ட் பார்த்துருக்கோம். 0 0 20 0 0 20 18 8 அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆக இதெல்லாம் தான் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன்ஸ். அல்ஜிப்ரிக் மெத்தடில் பண்ணும்போது இது 4 தான் நமக்கு வந்தது. ஸோ எந்த கணக்குக்குமே இப்படி ஒரு ஃபீஸிபிள் சொல்யூஷன் இருந்தால் அதற்கு அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் இருக்கும். அது அன்பவுண்டடாக இருக்கும்போது கூட இப்படி தான் அது மேலே போகுமே ஒழி இந்த ஒரு கொஞ்ச இடத்துல ஒரு கார்னர் பாயிண்ட் இருக்கும். ஒரு கார்னர் பாயிண்ட்டையாவது பார்த்துட்டு தான் அது அன்பவுண்டட்னு சொல்லும். அடுத்த சென்டென்ஸ் if it has an optimum solution then it has at least one corner point optimum solution. உகந்த தீர்வை இதுக்கு இருக்குனாக்க இந்த கணக்குக்கு வந்து இதுதான் உகந்த தீர்வு, இது வந்து கார்னர் பாயிண்ட், அதுதான் சொல்கிறது. ஆல்டர்னேட் ஆப்டிமமாக இருக்கும்போது 2 கார்னர் பாயிண்ட் வரும். இந்த மாதிரி சின்ன கணக்குகளுக்கு, பெரிய கணக்குகளுக்கு நிறைய கார்னர் பாயிண்ட் வரலாம், கார்னர் பாயிண்ட்ஸே வரலாம். அதுக்கப்புறமா நிறைய அந்த கார்னர் பாயிண்ட்டை சேர்க்குற லைனில் இருக்கிற பாயிண்ட் எல்லாம் ஆப்டிமம், அந்த பிளேனில் இருக்கிற பாயிண்ட் எல்லாம் ஆப்டிமம். ஆக நிறையா இன்ஃபைனைட் ஆப்டிமம் சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஆல்டர்னேட் ஆப்டிமம் இருந்து என்றால் இன்ஃபைனைட் ஆல்டர்னேட் ஆப்டிமம் இருக்கும். ஸோ திருப்பி அந்த ஃபண்டமெண்டல் தியரமை சொல்கிறேன். எவ்ரி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் இஸ் எய்தர் feasible or unbounded or infeasible. If it has a feasible solution then it has a basic feasible solution. If it has an optimum solution then at least there is one corner point optimum solution அப்படிங்கிறது இந்த ஃபண்டமெண்டல் தியரம் அப்படிங்கிறது. ஸோ இதை வைத்துக்கொண்டு லீனியர் சிம்ப்ளெக்ஸ் அல்காரிதம் இந்த மாதிரி தான் 3 கேஸில் முடியும் அப்படிங்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை தவிர வேறு சின்ன சின்ன கேசஸ் நிறையா இருக்குது, அதை பற்றியும் நம்ம படிக்கலாம். இப்போ கொஞ்சம் சில நேரங்கள் வந்து கொஞ்சம் சமயம் அதை கற்றுக்கொள்வதற்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வரும், நடக்கும். கையில் போடும்போது அந்த மாதிரிலாம் வரும்போது சில சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். அதை வந்து சில கணக்குகளை வைத்துக்கொண்டு நம்ம காமிக்கலாம். ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த கணக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஒரே ஒரு முக்கியமான வித்தியாசம், இது வரைக்கும் நாம் பார்த்த கணக்குகள் எல்லாத்துலேயுமே வந்து x1 x2 ரெண்டுமே ≥ 0 இருந்தது. இங்கே x1 அன்ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. அதுக்கு வந்து வரை கிடையாது, நெகட்டிவாக கூட இருக்கலாம், 0வாக கூட இருக்கலாம், பாசிட்டிவாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அன்ரெஸ்ட்ரிக்டட்ங்கிறத நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் இந்த பாடத்தில். அந்த எந்த வேரியபிள் வந்து <= கூட இருக்கலாம், 0வாக கூட இருக்கலாம், <= கூட இருக்கலாம். அந்த லாப நஷ்டம் போட்ட கணக்கு இதில் வந்து அந்த உருவாக்கத்தில் ஃபார்முலேஷனில் நம்ம இந்த அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிளுங்கிறத பார்த்தோம். சாதாரணமாக இப்போ ஒரு புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு நம்ம இந்த கோர்ஸை படிக்கிறோம் அப்படின்னாலோ, இல்லை எக்ஸாமுக்கு பேஸ் பண்ணி படிக்கிறோம், ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம், அதில் ஒரு ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் ஒரு சப்ஜெக்டாக வருது. அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி கணக்குகள் வந்து நார்மலாக வராது. இது வந்து கொஞ்சம் டீப்பாக இந்த சப்ஜெக்டை புரிந்து கொள்வதற்காகவும் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான்னாக்கா அதுக்கு பதில் தெரியணும் நமக்கு, அப்படிங்கிற ஒரு மாஸ்டரி வரணும் நமக்கு அப்படின்னாக்கா இந்த மாதிரி சில கணக்குகளை நம்ம போட்டு பார்க்கலாம். சாதாரணமாக ஒரு கொஸ்டின் பேப்பரை திறந்து பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி
அன்ரெஸ்ட்ரிக்டட் போட்ட கணக்குகள் வராது. ஆனால் வந்தாலும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துக்கொண்டு என்ன ஆகும் அப்படிங்கிறத காட்டும். ஸோ அன்ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணணும்னாக்க இந்த x1 வேரியபிளை வந்து x3 மைனஸ் x4 என்று எழுத வேண்டும். ஒரு அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிள் இருந்தால் இட் இஸ் ரிட்டன் ஆஸ் அ டிஃபரன்ஸ் ஆஃப் டூ வேரியபிள்ஸ் அண்ட் போத் ஆஃப் தீஸ் ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஏன்னா இந்த x1ங்கிறது பாசிட்டிவாக இருக்கலாம், x1ங்கிறது 0வாக இருக்கலாம், x1ங்கிறது நெகட்டிவாக இருக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு x1 பாசிட்டிவாக வந்து வேல்யூ 2 வருது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நம்ம இப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது 2ஆக இருந்தால் இது 2 எடுத்துக்கும், இது 0 எடுத்துக்கும். ஆக இது ரெண்டையும் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0. ஆனால் இது 2 இது 0. இது 0வாக இருந்தால் இதுவும் 0வாக இருக்கும், இதுவும் 0வாக இருக்கும். இது -3 அப்படின்னு எடுத்துன்னா இது 0வாக இருக்கும், இது +3ஆக இருக்கும். ஆனால் x4 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0, x4 +3ஆக இருக்கும். -x4 வந்து -3 ஆகிடும். அதனால இது கரெக்டாக வந்துடும். ஆக இது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு மெத்தட் ஆஃப் ரெப்ரசன்டிங். ஸோ இதை பண்ணியாச்சுன்னா எல்லா இப்போ x3 x4ம் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 ஆகிடும். அப்புறம் நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இப்போ இது 2ஆக இருக்கும்போது நான் என்ன சொன்னேன், இது 2 எடுத்துக்கும், இது 0 எடுத்துக்கும்னு சொன்னேன். ஏன் இது 3 எடுத்துக்கலாம், இது 1 எடுத்துக்கலாமே, இது 4 எடுத்துக்கலாம், இது 2 எடுத்துக்கலாமே, அந்த மாதிரி ஆகலாம் இல்லையா? இந்த மாதிரி பல காம்பினேஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஏன் 2 0 மட்டும் சொன்னீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த கேள்விக்கு விடை பின்னாடி கிடைக்கும். இந்த கணக்கை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு அந்த கேள்விக்கு விடை கிடைக்கும். அதனால் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து சால்வ் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னாக்க இந்த கேள்வியின் விடை நமக்கு கிடைக்கும். ஆக இப்போ நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன ஆகும், 5x1ங்கிறது 5x3 மைனஸ் 5x4 ப்ளஸ் x2 என்று மாறிவிடும். இது வந்து 4x3, இது மேக்ஸிமைஸ், இது சப்ஜெக்ட் டு 4x3 மைனஸ் 4x4 ப்ளஸ் x2 less than or equal to 10, 3x3 minus 3x4 plus x2 less than or equal to 8, x3, x4, x2 greater than or equal to 0. இப்போ இது ரெண்டும் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கே ஒரு ப்ளஸ் x5 ப்ளஸ் x6 என்று 2 ஸ்லாக் வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணி சிம்பிளெக்ஸ் டேபிளை நம்ம எடுத்துக்கொண்டு போகலாம். ஸோ சிம்பிளெக்ஸ் டேபிளை இப்போ போடும்போது x3, x4, x2, x5, x6. So 5x1 minus 5x2, 1x3, 0, 1x2, 0. So இங்கே வந்து 4 இங்கேருந்து 4x3 minus 4x4 plus x2 plus x5 0x6 equal to 10, 3 minus 3 0 இல்லை 1 0 1 plus x2 1 0 1 8. ஸோ இங்கே அடிப்படை பேசிக் வேரியபிள் x5 x6 ரெண்டும் 0 0ல் இருக்குது. ஸோ cj minus zj 5 minus 5 1 0 0 0 இப்படி வந்துவிடும். இது வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக எழுதிடலாம். ஆஸ் யூஷுவல் பாசிட்டிவ் மோஸ்ட் பாசிட்டிவ் cj minus zj உள்ளே வரும். ஆக இந்த 5 தான் மோஸ்ட் பாசிட்டிவ், இது உள்ளே வரும். வெளியில் போகிற வேரியபிளை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த தீட்டாவை கண்டுபிடிப்போம். ஸோ 10 divided by 4 5 by 2, 8 divided by 3 8 by 3. இதில் எது சின்னது, 5 by 2ங்கிறது 2.5, 8 by 3ங்கிறது 2.666. ஆக இதுதான் சிறியது. ஸோ இது பிவட். ஸோ x3ங்கிறது உள்ளே வரும், x6 அப்படியே இருக்கும். ஸோ x3ங்கிறது 5, இது 0. Divide every element by the pivot.
So 1 minus 1, 1 by 4, 1 by 4, 0, 10 by 4 அல்லது 5 by 2. இங்கே 0 வரணும். This minus 3 times 1 will give you 0. So 0 minus 3 minus 3 times minus 1. So minus 3ங்கிறது plus 3 ஆகி 0 வரும். திருப்பி minus 3 minus 3 times minus 1. So minus 3 plus 3 equal to 0. 1 minus 3 by 4, 1 by 4. 0 minus 3 by 4, minus 3 by 4. 1 minus 0, 1. 8 minus 30 by 4 is 2 by 4. So half. இதை வேணா 5 by 2ன்னு எழுதிடலாம். 1 by 2. Cj minus Zj, இது வந்து அடிப்படை x3. ஸோ இங்கே 0 ஆகிடும், இங்கே 0 ஆகிடும். இது பார்த்தோம்னாக்க இதெல்லாம் 0. ஸோ 5 into minus 1 minus 5. ஸோ minus 5 plus 5 0. 1 minus 5 by 4 minus 1 by 4. 0 minus 5 by 4 minus 5 by 4. 0. 25 by 2. கணக்கு முடிஞ்சிடுது. ஆல் Cj minus Zj less than or equal to 0. ஸோ ப்ராப்ளம் முடிஞ்சிடுது. ஸோ உகந்த தீர்வை ஆப்டிமம் சொல்யூஷன் x3 is equal to 5 by 2, x6 is equal to 1 by 2, z is equal to 25 by 2. இதுதான் உகந்த தீர்வை. அழகாக முடிஞ்சிருது. ஸோ என்ன பிரச்சனைனாக்க இந்த நான் பேசிக் 0 ஒன்று இங்கே உட்காந்துருக்கு. இந்த ஃபினாமினனை வந்து நம்ம ஆல்டர்னேட் ஆப்டிமம் வரும்பொழுது நாம் கவனித்தோம். ஆப்டிமம் கிடச்சுடுத்து. ஆனால் ஒரு நான் பேசிக் வேரியபிள், ஒரு அடிப்படையற்ற வேரியபிள், அடிப்படை இது ரெண்டும். ஸோ இது அடிப்படையற்றது, அது ஒரு 0வில் வச்சுன்னு உட்காந்துருக்கு. ஆல்டர்னேட் ஆப்டிமமில் நம்ம இதை பார்த்துருக்கோம். ஸோ அதே போல் இங்கே 0 வர்றதுனால முடிச்சுக்கலாம் இதோட. ஆனால் என்ன ஆறுதுங்கிற ஒரு க்யூரியாசிட்டி இருக்கிறதுனால அதை உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். இதை உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணினால் இப்போ வெளியில் போகும்போது 5 by 2 டிவைடட் பை minus 1 டேஷ், 1 by 2 டிவைடட் பை 0 டேஷ். ஆக மொத்தம் வேரியபிள் உள்ளே வருது, ஆனால் வெளியில் போவதற்கு வேரியபிள் இல்லை. அப்போ இது அன்பவுண்டடா இல்லை ஆல்டர்னேட் ஆப்டிமமா, இது என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் ஏற்படலாம். அதுக்கு தீர்வு என்னன்னாக்க, அன்பவுண்டட்னா என்ன? ஸ்ட்ரிக்ட்லி பாசிட்டிவ் Cj minus Zj உள்ள வந்து வெளியில் வேரியபிளை எடுக்க முடியல என்றால் அது அன்பவுண்டட். இங்கே ஸ்ட்ரிக்ட்லி பாசிட்டிவ் Cj minus Zj வரவில்லை, 0 தான் வந்திருக்கு. ஆக இது அன்பவுண்டட் இல்லை. எதனால் இது வருகிறது அப்படி என்றால் அதுக்கு பதில் வந்து இங்கே. இப்போ நம்ம கேட்டோம் இல்லையா, இப்போ x3ங்கிறது 5 by 2ல் உட்காந்துருக்கு. x3ங்கிறது 5 by 2, x4 வந்து நான் பேசிக், அது 0. ஆக x1 என்பது 5 by 2. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் x1ங்கிறது 5 by 2. இப்போ நம்ம கேட்டோம் இது 5 by 2 வரதுனால இது 5 by 2 ஆச்சு, இது 0 ஆச்சு. இது ஏன் 7 by 2 ஆகி 1 ஆகலை? இது ஏன் 9 by 2 எடுத்துக்கொண்டு இது 2 எடுத்துக்கல? காரணம் என்னன்னாக்க, இப்போ இது ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூவாக எடுத்துக்கொண்டு அதோடைய டிஃபரன்ஸ் 5 by 2 ஆக வரும்பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் 7 by 2 and 1 போட்டிங்கன்னாக்க ஏற்கனவே இங்கே ஒரு பேசிக் வேரியபிள் உட்காந்துருக்கு. ஸோ இதுக்கு x3 தான் வர முடியும். ரெண்டும் வந்ததுனாக்க 3 பேசிக் வேரியபிள் ஆகிடும், ஆக வராது. ஆக இந்த ஆன்சர் 5 by 2 என்று இருக்கும் பொழுது இது 5 by 2 ஆகவும் இது 0 ஆகவும் தான் இருக்கும். இது 7 by 2 ஆகவும் இது 1 ஆகவும் இருக்காது. அப்படி இருந்தால் இன்னொரு பேசிக் வேரியபிள் தேவைப்படும், அது கிடையாது. ஆனால் இது நமக்கு இன்டைரக்டாக உணர்த்துகிறது. என்ன உணர்த்துகிறது? 5 by 2 0 தான் ஆன்சர். ஆனால் 7 by 2 1 கூட இருக்கலாம், 9 by 2 2 கூட இருக்கலாம். பல ஆன்சர்ஸ் இருக்குது. எவ்வளோ ஆன்சர் இருந்தாலும் அதோடைய டிஃபரன்ஸ் வந்து இந்த 5 by 2 ஆகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லும். ஆகவே சிம்ப்ளெக்ஸ் முடியும் பொழுது ஆப்டிமம் வந்துவிட்டது
ஏ வந்து விட்டது, எல்லாம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஒரு 0 வருது, அந்த 0வை உள்ளே செலுத்தும் போது நமக்கு வெளியில் போகிறதுக்கு இல்லை என்றால் ஒன் ஆஃப் த வேரியபிள்ஸ் இஸ் அன்ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு அர்த்தம். இந்த அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிள் இருந்ததுனாக்க அதை டிஃப்ரென்ஸாக ரெண்டாக போடும்போது ஒன்று சொல்யூஷனில் இருக்கும்போது அதோடைய பேர் இருக்குது பாருங்கள், இந்த x4 இது காமிச்சுட்டே இருக்கும், நானும் வருவேன் உள்ள அப்படின்னு காமிச்சுட்டே இருக்கும். ஆனால் அது உள்ளே வரத்துக்கு முடியாது, ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா வேரியபிள் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிள் சால்வ் பண்ணும்போது, அதுவும் டேபிள்லலாம் இந்த மாதிரி சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் கையில் போடும்போது இந்த மாதிரி ஃபினாமினன் வரும். ஆப்டிமம் கிடச்சிரும், இது ஆப்டிமம் தான், இது அன்பவுண்டட் இல்லை, ஏன்னா இங்கே பாசிட்டிவ் இல்லை. ஆப்டிமம் கிடைத்து விடும், ஆனால் ஒரு 0 இருக்கும், அந்த 0வை உள்ளே கொண்டு வந்தால் வெளியில் வேரியபிள் போகிறதுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். இது ரொம்ப எல்லா கணக்கிலையும் அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிளை எடுத்துக்கொண்டு அதை இப்போ டிஃப்ரென்ஸ் ஆக்கினால் ஒன்று சொல்யூஷனில் இருந்ததுன்னா இன்னொன்று வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணும். x3 சொல்யூஷனில் இருக்கும்போது x4 இந்த மாதிரி பிஹேவ் பண்ணும். இது வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிளுடைய ஃபினாமினன். இதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி கணக்குகளை போடும்போது இதையும் நம்ம புரிந்து கொண்டால் இது நமக்கு ஒரு நல்ல தெரிந்து கொண்ட ஒரு மாஸ்டரி கிடைக்கும். இந்த சிம்ப்ளெக்ஸ் டேபிளை வைத்துக்கொண்டு ஒரு மாஸ்டரி மாதிரி நமக்கு கிடைக்கும். சரி, இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் செய்யலாம் சிம்ப்ளெக்ஸ் டேபிளை வைத்துக்கொண்டு. அதை மட்டும் நான் இப்போ ஒரு உதாரணங்கள் மூலமாக சொல்லிவிட்டு அதை முடிச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்துக்கொள்வோம். அப்படி கொடுக்கணும். இப்போ சில சமயங்களில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, ஹைஸ்கூல்லலாம் படித்த காலத்தில் சால்வ் அப்படின்னு இதை கொடுப்பாங்க, சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். நமக்கு இதை நிறைய விதங்களில் சால்வ் பண்ண தெரியும். ரொம்ப சிம்பிளஸ்ட்டாக என்ன பண்ணணும்னாக்கா, இதை 2ஆல் பெருக்கிட்டா 8x1 + 2x2 = 20 வரும். சப்ட்ராக்ட் பண்ணால் x1 கிடைக்கும், அதில் இந்த x2 கிடைக்கும், போட்டு முடிச்சுடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, x1 x2 ≥ 0 அப்படின்னு போட போகிறேன். அதையும் போட போகிறேன். இது இல்லாமல் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து என்ன வேல்யூ கிடைக்கும்? இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து 1,6 கிடைக்கும். 4 + 6 = 10, 3 + 12 = 15. 1,6 வந்து ஆன்சர். அது வந்து இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, x1 x2 ≥ 0 சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. இப்போ ஆன்சர் நான் சொல்லிட்டேன், அதனால் இது இப்படி இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங் மூலமாக சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, லீனியர் ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் வேணும். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், நோக்கம், கோல், கன்ஸ்ட்ரெயின்ட், கட்டுப்பாடுகள், அடிப்படையற்றவை. இது ரெண்டும் தான் இருக்குது. ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் மட்டும்தான் இருக்குது. இது 2 கன்ஸ்ட்ரெயின்ட் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஆக இதோடு நம்ம இதை சேர்த்துக்கலாம். x1 x2 ≥ 0 சேர்த்துக்கலாம். நமக்கு இன்னும் அப்ஜெக்டிவ் வரல. இப்போ இதை வந்து நம்ம சிம்ப்ளெக்ஸில் கொண்டு வரணும்னாக்கா என்ன பண்ணுவோம்? 4x1 + x2, இங்கே x1 x2 ≥ 0 ப்ளஸ் a1 = 10. ஏன்னா நம்ம சிம்ப்ளெக்ஸில் கொண்டு வரும்போது நமக்கு அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வேணும். அதனால் இது வந்து 3x1 + 2x2 + a2 = 15. x1 x2 a1 a2 ≥ 0 பண்ணிவிடுவோம். இப்போவும் நமக்கு நோக்கம் இல்லை, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நம்ம கையில் இல்லை. அதனால் இந்த கணக்குக்கு என்ன பண்ணலாம்? மினிமைஸ், குறைத்தல் a1 + a2 அப்படின்னு போட்டு இதை வந்து சிம்ப்ளெக்ஸ் மூலமாக சால்வ் பண்ணால், இப்போ பிக் எம்லாம் கொடுக்க வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே a1 + a2 இருக்குது. 1 1 கொடுத்தாலே போகும். மினிமைஸ் a1 + a2, எம்ஏ கொடுக்க வேண்டாம், மினிமைஸ் a1 + a2. எக்ஸே இல்லை, எக்ஸுக்கு 0 வந்துடும், ஏக்கு நோக்கத்தில் 1 வரும். ஸோ சிம்ப்ளெக்ஸ் டேபிள் போடும்போது எக்ஸுக்கு மேலே 0, ஏக்கு மேலே 1, a1 a2 1 1 போட்டால் போகிறோம். பிக் எம் போட வேண்டாம்.
எதனால் பிக் எம் போடுறோன்னா எக்ஸுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கும்போது ஏக்கு பிக் எம் வரும். எக்ஸ் இங்கே கோஎஃபிஷியண்ட்டே இல்லாததுனால 1 போட்டாலே போகிறோம். இதை போட்டு சால்வ் பண்ணோன்னாக்க நமக்கு அழகாக 1,6 கிடைக்கும். 1,6 கிடைக்கும். 1,6 கிடைக்கும். Z = 0. ஏன்னா இது ரெண்டும் நான் பேசிக் ஆகிடும், வெளியில் வந்துடும். x1 x2 சொல்யூஷனுக்குள்ளே வரும். ஸோ ஆக மொத்தம் சால்வ் பண்ணி பார்த்தா இது மாதிரி கிடைக்கும். x1 = 1, x2 = 6, Z = 0 கிடைக்கும். இந்த கணக்கை வந்து நீங்கள் ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொண்டு நீங்கள் செய்து பார்க்கலாம். செய்து பார்க்கும்போது இதை சிம்பிளெக்ஸ் டேபிளில் சால்வ் பண்ண முடியும். 4 வேரியபிள் இருக்கும், இதில் 5 வேரியபிள் இருக்கு இல்லையா, அது மாதிரி 4 வேரியபிள் கிடைக்கும். x1 x2 a1 a2. இப்போ 2 ஐட்ரேஷனில் இது முடியும். ஆனால் இது கொஞ்சம் இப்படி சுற்று முறை, இது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு சொல்ல முடியாது. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணணும், இதை அப்படியே சப்ஸ்டியூஷனில் போட்டால் ஆன்சர் வந்துடும் அப்படின்னா கரெக்டு தான். ஆனால் சிம்ப்ளெக்ஸின் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் சிம்ப்ளெக்ஸ் கேன் டூ, சிம்ப்ளெக்ஸால் இதையும் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம காண்பிப்பதற்காக இந்த ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு பண்ணுறேன். அவ்வளோதான். சிம்ப்ளெக்ஸ் முறையில் தான் இதை சால்வ் பண்ணோன்னு நான் சொல்ல மாட்டேன். சிம்ப்ளெக்ஸால் பல விஷயங்களை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம காட்டுவதற்காக இது ஒரு உதாரணம். மற்றபடி இந்த கணக்கு இப்படி கொடுத்துட்டோன்னா நீங்கள் சப்ஸ்டியூஷன்லேயே போட்டு முடிச்சுடலாம் 1,6ன்னு. இதை மூக்க சுற்றி செய்கிறா போல் இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பட் இது சிம்ப்ளெக்ஸ் ஆலை இதை செய்ய முடியும் அப்படிங்கிறத காண்பிப்பதற்காக இது. இப்போ இன்னொரு உதாரணம் எடுத்துக்கலாம். 4x1 + x2 = 10, 3x1 + 2x2 = 5. இதை வந்து நீங்கள் சப்ஸ்டியூஷனில் போட்டிங்கன்னாக்க என்ன ஆகும், ஆன்சர் வந்து இதுக்கு 3 and -2 அப்படின்னு வரும். 3, -2 தான் இதோட ஆன்சர். நார்மலாக சப்ஸ்டியூஷனில் லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்கன்னா இதுதான் வரும். 4 × 3 12, 12 - 2 10, 3 × 3 9, 9 - 4 5, 3 - 2 வரும். இப்போ இந்த கணக்கை நம்ம இது மாதிரி செய்தோம் என்றால் இதே மாதிரி மினிமைஸ் a1 + a2, 4x1 + 2x2 + a1 = 10, 3x1 + 2x2 + a2 = 5, x1 x2 a1 a2 > 0 போட்டு சால்வ் பண்ணால் அந்த ஆன்சர் வராது. ஏன் வராதுனாக்க ஆக்சுவல் ஆன்சர் என்ன, ஆக்சுவல் ஆன்சர் வந்து 3, -2. ஸோ ஆக்சுவல் ஆன்சர் படி x2ங்கிறது நெகட்டிவில் இருக்குது, வராது. ஸோ உங்களுக்கு இது வந்து முடியாது. அழகாக x1 = 3, x2 = -2ன்னு கொடுக்காது. ஆக என்ன பண்ணணும், ஜென்ரலாக இதை வந்து x1 ரெண்டையுமே அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிளாக எடுத்துக்கொண்டு, ஸோ x1ங்கிறத x3 - x4ன்னு போட்டு, x2ங்கிறத x5 - x6ன்னு போட்டு, அதுக்கப்புறமா a1 a2 போட்டு சால்வ் பண்ணோன்னாக்க x3 என்பது 3 ஆகவும் x6 என்பது 2 ஆகவும் கிடைக்கும். ஸோ இது 3, இது 0 வரும்போது இது 3 ஆகும், இது 0, இது 2 வரும்போது இது -2 ஆகும். ஸோ அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிளாக எடுத்துக்கொண்டு அப்புறம் சால்வ் பண்ணும். ஸோ ஜென்ரலாக சிம்ப்ளெக்ஸால் பல விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறதை காண்பிப்பதற்காக இந்த உதாரணங்கள்லாம் கொடுத்துருக்கோம். பட் ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து முக்கியமாக சிம்ப்ளெக்ஸ் எப்படி டெர்மினேட் ஆகுது, அந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் லீனியர் ப்ரோக்ராமிங் நான் சொன்னேன் இல்லையா, அது வரைக்கும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா, இது நம்ம சப்ஜெக்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஈக்குவேஷன் சால்வ் பண்ண முடியுமா சிம்ப்ளெக்ஸை வச்சுட்டு, முடியும். நெகட்டிவ் வந்தால் என்ன பண்ணுறது, நெகட்டிவ் வந்தேன்னா அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிளாக ட்ரீட் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற உதாரணங்களெல்லாம் இதை கொடுத்து இந்த சிம்ப்ளெக்ஸுங்கிற டாப்பிக்கை கொண்டு வர நிறைவுக்கு. அடுத்த டாபிக் இப்போ ஆரம்பிப்போம் இந்த பாடத்திலேயே, அதுக்கப்புறமாக அடுத்த பாடத்தில் அதை கண்டினியூ பண்ணும். இப்போ நமக்கு ரொம்ப மிகவும் பழக்கமான அந்த கணக்கையே எடுத்துக்கொண்டு சில விஷயங்களை செய்து பார்ப்போம். ஸோ நம்ம இத்தனை போட்ட கணக்கு வந்து மேக்ஸிமைஸ் (10x1 + 12x2), 2x1 + 3x2 <= 60, 4x1 + x2 <= 80,
x1 x2 greater than or equal to 0. இந்த கணக்கை வந்து நம்ம நிறைய வாட்டி பார்த்தாச்சு. இதே கணக்கை வைத்துக்கொண்டு சில விஷயங்களை இப்போ தெரிந்து கொள்வோம். இது வந்து நோக்கம், அப்ஜெக்டிவ், இது ரெண்டும் கட்டுப்பாடுகள், கன்ஸ்ட்ரெயின்ட். இது எதிர்மறையற்ற கட்டுப்பாடு, நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன். இப்போ இந்த கணக்கை வந்து நம்ம 2 பொருட்களை ஒருத்தர் செய்கிறாரு. அந்த பொருட்களை வந்து விற்றா 10 ரூபா 12 ரூபா கிடைக்கும். அவருக்கு வந்து 2 ரிசோர்ஸஸ், 2 சாமான்கள் அப்படின்னு வைத்துக்கொள்வோம். ரிசோர்ஸஸ் அவருக்கு அது பொருட்களை செய்வதற்காக 2 விஷயங்கள் தேவைப்படுகின்றன. 2 ரிசோர்ஸஸ் தேவைப்படுறது. அது வந்து 60 80 கையில் இருக்குது. இதுக்கு 2 எடுத்துக்கும், இது 3 எடுத்துக்கும் அப்படிங்கிற நார்மல் கணக்கை இப்படி போட்டுள்ளோம். இப்போ அவருடைய அப்ஜெக்டிவ் நோக்கம் என்னன்னாக்கா இந்த லாபத்தையோ வரவையோ அதிகரிப்பது தான் நோக்கம். இப்போ இந்த கட்டுப்பாடுகளே இல்லை அப்படின்னாக்க என்ன பண்ணுவோம்? x1 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, x2 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. எவ்வளோ முடியுமோ செய்யலாம், செய்து விற்று பணமாக்கி கொள்ளலாம். இந்த கட்டுப்பாடுகள் இருப்பதனால தான் ஒரு அளவுக்கு மேலே செய்ய முடியாது. அதில் எவ்வளோ செய்தால் லாபம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமாக நமக்கு முன் நிற்கிறது. இப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வே பண்ணாமல் இவரால் இத்தனை ரூபாய்க்கு மேலே வரவு கிடைக்காது அப்படின்னு சொல்ல முடியுமா என்பது கேள்வி. இவ்வளவுக்கு மேலே அவருக்கு வரவு கிடைக்காது. வாட் இஸ் த அப்பர் எஸ்டிமேட் ஆஃப் தி ஆப்டிமம்? நிச்சயமாக சால்வ் பண்ணால் இவ்வளவுக்கு மேலே அவருக்கு கிடைக்காது அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? எப்படி அதை சொல்லுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேச்சுக்கு வந்து முதல் கன்ஸ்ட்ரெயின்ட்டை எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக 2வது கன்ஸ்ட்ரெயின்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எடுத்துக்கிற கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து 4x1 + x2 <= 80. இந்த 4x1 + x2 <= 80 என்பதை 100ஆல் பெருக்கலாம். 100ஆல் பெருக்கினோம்னா 400x1 + 100x2 is <= 800. ஏன்னா பாசிட்டிவ் குவான்டிட்டியால் பெருக்கிற பட்சத்தில் இது மாறாது. நெகட்டிவ் குவான்டிட்டியால் பெருக்கினாதான் இது மாறும். ஆக 100ஆல் பெருக்கும்பொழுது இப்படி வந்துடும். இப்போ இதையும் கம்பேர் பண்ணலாம். x1 x2 தான் நம்ம செய்ய போகிறது. செய்தால் 10x1 + 12x2 நமக்கு கிடைக்கும் லாபம். ஆனால் x1 x2 ரெண்டுமே வந்து நான் நெகட்டிவாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டும். ஏன்னா இதை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் முடியும், இல்லாட்டி சாத்தியமற்றதாக மாறிவிடும். ஆக இந்த 400x1 + 100x2வையும் 10x1 + 12x2வையும் கம்பேர் பண்ணினால் x1 x2 இரண்டும் பாசிட்டிவ் நான் நெகட்டிவாக இருக்கும் பட்சத்தில் இது வந்து இதை விட ஜாஸ்தி இருக்கும். இது நெகட்டிவாக போச்சுன்னா தான் பிரச்சனை வரும். இது ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கிற பட்சத்தில் 400x1 + 100x2ங்கிறது 10x1 + 12x2வை விட அதிகமாக இருக்கும். இதுவே 8000 100ஆல் பெருக்கிறதுனால 8000, 100ஆல் பெருக்கும்போது 8000 கிடைக்கும். ஸோ இதுவே 8000ஐ விட கம்மியாக இருப்பதால் இது நிச்சயமாக 8000ஐ விட கம்மியாகத்தான் இருக்கும். 8000ஐ விட ஜாஸ்தியாக நமக்கு கிடைக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். திருப்பியும் அதை சொல்கிறேன். இதை எடுத்துக்கொண்டு 100ஆல் பெருக்கினா 400x1 + 100x2 is <= 8000. இது வந்து <= 8000. இது இதை விட சின்னது.
ஏன்னா இது ரெண்டும் greater than equal to 0 இருப்பதனால் 10x1 + 12x2 என்பது இதை விட சின்னது. ஆக இதுவே 8000 விட கம்மியாக இருக்கும்போது இது 8000 விட கண்டிப்பாக கம்மியாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த கணக்கில் 8000 விட அதிக அவருக்கு கிடைக்காது என்று சொல்லலாம். இதை சொல்லி முடிச்சிட்டோம். இப்போ உடனே என்ன பண்ணுவோம்? இப்போ வந்து இதை வந்து 100ஆல் பெருக்கலாம். இதை 100ஆல் பெருக்கினீங்கன்னா 200x1 + 300x2 is less than equal to 6000. திருப்பி அதே லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து இதை விட இது வந்து இதை விட சின்னது, இது சின்னது, இது பெரியது. இதுவே 6000 விட கம்மியாக இருக்கிறதுனால் இது கண்டிப்பாக 6000 விட கம்மியாகத்தான் இருக்கும், அதிகமாக இருக்க முடியாது. ஆகவே இந்த கணக்குக்கு 6000 விட மேலே லாபம் கிடைக்காது என்று சொல்லலாம். இதை புரிந்து கொண்டு விட்டால் இதை வந்து நம்ம இப்போ 100ஆல் பெருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் இதை வந்து ரொம்ப இதை குறைத்து கொண்டே வர வேண்டும். இப்போ இந்த கணக்கை பார்த்துட்டு ஒருத்தர் சொல்கிறார் 8000க்கு மேலே ப்ராஃபிட் வராது அப்படிங்கிறார். சரி, இன்னொருத்தர் 6000க்கு மேலே வராதுங்கிறார். அப்போ யார் நல்ல ஆன்சர் கொடுக்குறாங்க? 6000க்கு மேலே வராதுன்னு சொன்னவங்க தான் நல்ல ஆன்சர் கொடுக்குறாங்க. ஸோ ஆக மொத்தம் இது என்ன பண்ணலாம்? அடுத்தது ரொம்ப சிம்பிளாக செய்ய வேண்டியது என்னவென்றால் இதை 12ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். இதை 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் 48x1 + 12x2 is less than or equal to 12,8,960. திருப்பி அதே லாஜிக்கில் வந்து இது சின்னது, இது பெருசு, டேர்ம் பை டேர்ம் இது பெருசு, இதில் 960 விட கம்மியாக இருக்குது. ஸோ லாபம் வந்து 960ஐ விட கம்மியாகத்தான் கிடைக்கும், 960க்கு மேலே லாபம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இதை பண்ணியாச்சுன்னா நம்ம அடுத்தது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10x1 + 15x2 is less than or equal to 300. ஸோ அதே லாஜிக்கில் டேர்ம் பை டேர்ம் இது greater than or equal to, ஆக இது 300 விட கம்மியாக இருக்கிறதுனால இது 300 விட கம்மியாக இருக்கும். இப்போ எவ்வளோ அழகாக குறைஞ்சி வந்துடுது பாருங்கள். இப்போ இந்த கணக்கு இந்த சின்ன விஷயத்தை செய்து 300 விட ஜாஸ்தியாக நமக்கு லாபம் கிடைக்காது அப்படின்னு சொல்ல முடியும், ஈஸியாக சொல்ல முடியும். அதை எப்படி இதை கொண்டு வந்தோம்னாக்க ஏதாவது ஒரு கட்டுப்பாடை எடுத்துக்கொண்டு அதை ஒரு பாசிட்டிவ் நம்பரால் மல்டிப்ளை பண்ணி டேர்ம் பை டேர்ம் அதிகமாக வரும்படி, அதிகமாகவோ சமமாகவோ குறைவாக இல்லாமல் வரும்படி ஒரு நம்பரை எடுத்துக்கொண்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டால் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வருதோ அதுதான் நமக்கு வேண்டிய நம்பர். இப்போ இங்கே வந்து 12 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. இதனால் 12ஆல் பெருக்கினா இது 48, இது ஜாஸ்தி. ஸோ ஆக இது ஒன்று 960 இப்படி வந்துடும். இன்னும் குறைந்த நம்பர் வேணும்னா இங்கே 2, 3 இருக்குது. இது வந்து இது 4ஆல் பெருக்கினாலே 12 வந்துடும். ஆனால் இங்கே 4ஆல் பெருக்கினா 8 தான் வரும், 10 இங்கே இருக்குது. ஆக 5ஆல் பெருக்கி 300 அப்படின்னு கொண்டு வந்தாச்சு. இப்போ இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம். என்ன பண்ணலான்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் இதை 3ஆல் பெருக்கி இதையும் 3ஆல் பெருக்கி கூட்டி பார்க்கலாம். இதை 3ஆல் பெருக்கினீங்கன்னா 6x1 + 9x2 less than equal to 180. இதை 3ஆல் பெருக்கினீங்கன்னாக்க 12x1 + 3x2 less than equal to 240. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா இங்கே 420, இங்கே 12x2, இங்கே 18x1 + 12x2. இப்போ பார்த்தீங்கன்னா டேர்ம் பை டேர்ம் இது பெருசு. ஆக 420 விட லாபம் அதிகமாக வராது என்று சொல்லலாம். பட் 300 நமக்கு கிடச்சிடுது. ஆக 420 பற்றி நம்ம இப்போ கவலைப்பட வேண்டாம். ஆக மொத்தம் இப்போ என்ன செய்தோம் அப்படின்னாக்க இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இதை வந்து ஒரு நான் நெகட்டிவ் குவான்டிட்டியால் மல்டிப்ளை பண்ணுறோம். பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம், நான் நெகட்டிவ் எதிர்மறையற்ற, 0வாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கேயும் இன்னொரு எதிர்மறையற்ற நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம்.
இப்போ இன்னொன்று கூட ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை வந்து நம்ம இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இது 6ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ இன்னும் ஜாஸ்தி வேல்யூ வரும், அவ்வளோதான். ஏன்னா இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா இங்கே 2 2 4 6 4 24 மொத்தம் 28, 10 விட பெருசு. 3 × 2 6, 1 × 6 6, 12. இங்கே 120, இங்கே 480, 600. ஸோ 600ங்கிறது அப்பர் எஸ்டிமேட். அதாவது இது ரெண்டையும் அதுக்கு தகுந்தாற் போல் ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். அந்த நம்பர் நெகட்டிவாக இருக்கக்கூடாது, அந்த நம்பர் 0வாக இருக்கலாம், ஆனால் நெகட்டிவாக இருக்கக்கூடாது. அப்படி மல்டிப்ளை பண்ணி கூட்டிட்டோம். கூட்டிய பிறகு ஆட் பண்ண பிறகு டேர்ம் பை டேர்ம் அது அதிகமாக வந்தால் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கிடைக்கிறது தான், அதை விட ஜாஸ்தி இருக்க முடியாது என்று நம்மளால் சொல்ல முடியும். இதை திருப்பி அந்த 3 and 3a பண்ணுறேன். இதை மல்டிப்ளை பை 3, இதை மல்டிப்ளை பை 3 பண்ணால் இது 6x1 + 9x2 ≤ 180. இது 12x1 + 3x2 ≤ 240. ஆக ஆட் பண்ணால் 18x1 + 12x2 ≤ 420. இப்போ இதை வந்து நான் ஜென்ரலைஸ் பண்ணுறேன். இப்போ 3 கொடுக்காம இதை வந்து ஒரு ஏவால் மல்டிப்ளை பண்ணுறேன், இதை வந்து பியால் மல்டிப்ளை பண்ணுறேன். And I will ensure that AB greater than or equal to 0. AB greater than or equal to 0. நெகட்டிவ் நம்பர் கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகும் அதை பண்ணினா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து 2a into x1 plus 3a into x2 is less than equal to 60a. Second equation 4a into x1, 4b into x1 plus b into x2 is less than or equal to 80b. இது ரெண்டையும் நான் கூட்டினாக்க 2a plus 4b into x1 plus 3a plus b into x2 is less than equal to 60a plus 80b. இது ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். இப்போ a equal to 3, b equal to 3 போட்டால் 420 வந்துடும். இங்கே அதே மாதிரி போட்டால் இது 6, இது a equal to 3, b equal to 3 போட்டால் 18, இது 12, அது 420. இப்போ ஏதாவது ஒரு ab-ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த 2a plus 4bங்கிறது 10ஐ விட குறைவாக இருக்கக்கூடாது, 3a plus bங்கிறது 12ஐ விட குறைவாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த 60a plus 80bஐ விட நமக்கு லாபம் அதிகமாக கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலைஸ் பண்ணலாம். For example, if you multiply this by a and this by b, ab greater than equal to 0, and if 2a plus 4b is greater than or equal to 10, 3a plus b greater than or equal to 12, then 60a plus 80b is an upper estimate on the objective function. So, இப்போ abங்கிறது எப்படி இருக்கணும்னாக்க, abங்கிறது greater than equal to 0-ஆக இருக்கணும், 2a plus 4b should be greater than or equal to 10, and 3a plus b should be greater than or equal to 12, ab greater than or equal to 0-ஆக அப்படி ஒரு ab இருந்தால் then 60a plus 80b வந்து லாபத்தின் z அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுடைய அப்பர் எஸ்டிமேட். நமக்கு வேண்டியது என்ன, இந்த அப்பர் எஸ்டிமேட்டை குறைவாக சொன்னாதான் நமக்கு இது 300க்கு மேலே கிடைக்காது அப்படிங்கிறது. இட் இஸ் மோர் மீனிங்ஃபுல் தென் சேயிங் 8000க்கு மேலே கிடைக்காது. இந்த கணக்கில் 300க்கு மேலே வராதுப்பா அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர். 8000க்கு மேலே கிடைக்காது உனக்கு லாபம்னு சொல்கிறத விட. ஆக நமக்கு வேணுங்கிறது என்னென்னா, இந்த a and b should be such that இது எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவாக நம்ம சொல்கிறோமோ
அவ்வளோக்கு அளவு we are giving a good answer. ஆக we want to find out A and B which minimizes 60A plus 80B subject to this. What is that A and B? அப்படி எப்படி அந்த A and B இன் மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த A and B ஐ கண்டுபிடிப்பதற்கு நம்ம இன்னொரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமை எழுதிட்டோம். இதுக்கு நோக்கம் இருக்குது, இதுக்கு கட்டுப்பாடுகள் இருக்குது, இதுக்கு எதிர்மறையற்ற இருக்குது. Therefore நம்ம என்ன பண்ணினோம்? To find out the best value of the upper estimate or upper limit, now we have written another linear programming problem. இன்னொரு linear programming ப்ராப்ளத்தை எழுதிவிட்டோம். என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா நீங்கள் ஏபின்னு போட்டிருக்கோம். அது ஏபின்னு போடாமல் y1 y2ன்னு போட்டிங்கன்னாக்க மினிமைஸ் 60y1 plus 80y2 subject to 2y1 plus 3y2 4y2 is greater than or equal to 10, 3y1 plus y2 greater than or equal to 12, y1 y2 greater than or equal to 0. So இந்த மாதிரி எழுதியிருக்கிற லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்க்கு dual என்று பெயர். It is called dual of the given problem. Given problem க்கு primal என்று பெயர். So given problem primal ஆக இருந்தால் அதோடு தொடர்புடைய இன்னொரு ப்ராப்ளம் வந்து dual என்பது. தமிழில் dual அப்படிங்கிறதுக்கு நம்ம பல இது சொல்லலாம். இரட்டை அப்படின்னு சொல்லிடலாம். இரட்டை அதோடைய சம்பந்தப்பட்ட இரட்டை. இதை வந்து கொடுக்கப்பட்ட கணக்கு அப்படின்னே சொல்லிக்கலாம் பிரைமல். இல்லை முதல் கணக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். கொடுக்கப்பட்ட கணக்குன்னு சொல்லிக்கலாம் பிரைமலை. டுவல் வந்து இரட்டை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு கொடுக்கப்பட்ட கணக்குக்கும் ஒவ்வொரு பிரைமலுக்கும் தேர் இஸ் அ டுவல். அதோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் இருக்கிறது. அதன் பெயர் டுவல் என்பது இரட்டை என்பது. இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். எப்போ பார்த்தோம்? ஃபார்முலேஷன் செய்யும் பொழுது, உருவாக்கங்கள் செய்யும் பொழுது, ஒரு கணக்கில் செய்யும் பொழுது நான் சொன்னேன், இந்த விளையாட்டு சம்பந்தப்பட்ட கணக்கை செய்யும்போது ஏவின் லாபம் பியின் நஷ்டம் சொல்லும்போது ஏ உடைய ப்ராப்ளம் பி உடைய ப்ராப்ளம்னு சொல்லி ஒவ்வொரு கணக்குக்கும் இன்னொரு கணக்கு இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொன்னேன். அதையே தான் இப்போ வந்து காமிச்சிருக்கேன். இப்போ ஒரு கணக்கு இப்படி இருந்தால் அதனுடைய இரட்டைங்கிறது இப்படி இருக்கும். ஸோ கொடுக்கப்பட்ட கணக்குக்கும் இரட்டைக்கும் என்ன விசேஷங்கள், எப்படி இரட்டையை எழுதலாம், ஒரு வாட்டி இது மாதிரி பண்ணி 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 எழுதணுமா இல்லை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னாக்க சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நேராக நமக்கு தெரியும். கொடுக்கப்பட்ட கணக்கு மேக்ஸிமைசேஷனாக இருந்தால் அதனுடைய டுவல் இரட்டை என்பது மினிமைசேஷனாக இருக்கும். இரண்டாவது, கொடுக்கப்பட்ட கணக்கில் இரண்டு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, இரண்டு கட்டுப்பாடுகள் இங்கே இருக்குது. இதற்கு இரண்டு மாறிகள் இருக்கும். ஏன்னா இது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் பாருங்கள். இதுக்கு தகுந்த மாதிரி ஏ போட்டோம், அதுக்கு தகுந்த மாதிரி பி போட்டோம். இங்கே மூணாவது இருந்ததுன்னா சி போட்டிருப்போம். சி போடும்போது இங்கே y1 y2 y3ன்னு வந்துடும். ஸோ இங்கே எவ்வளவு இன்இக்வாலிட்டிஸ் இருக்கோ, எவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கோ அந்த அளவுக்கு அதில் வேரியபிள்ஸ் இருக்கும். இதில் எவ்வளவு வேரியபிள்ஸ் இருக்கோ அந்த அளவு கட்டுப்பாடுகள் இருக்கும். ஏன்னா இதில் ரெண்டு வேரியபிள் இருந்தது. இங்கே 2 4, அதே 2 4, இங்கே 3 1, இங்கே 3 1. ஸோ ஆக மொத்தம் அந்த நம்பர் அப்படி திரும்பி வருது. ஸோ இதில் எவ்வளவு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கோ அதில் அவ்வளோ வேரியபிள் இருக்கும். இதில் எவ்வளவு வேரியபிள் இருக்கோ அதில் அவ்வளவு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். கட்டுப்பாடுகளும் மாறிகளும் மாற்றி மாற்றி வரும். இங்கே ரைட் ஹேண்ட் சைடு 60 80, இங்கே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கோல் நோக்கம் 60 80. இதனுடைய நோக்கம் 10 12, இதனுடைய ரைட் ஹேண்ட் சைடு 10 12. இதை வந்து ஒரு மேட்ரிக்ஸ் அணியாக இதை பார்த்தால் 2 3 4 1, இது இப்படி வருது 2 3 4 1. ஸோ இதை வந்து ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸாக எழுதினால் இது வந்து ஏ டிரான்ஸ்போஸ் என்று அப்படி மாறி வரும், டிரான்ஸ்போஸ் ஆகி வரும். இது ரெண்டும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இது ரெண்டும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இது ரெண்டும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இது ரெண்டும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. அந்த இடத்துல மட்டும் அப்படியே மாறி வரல,
டக்கு டக்குன்னு வரல, வேறு மாதிரி வருது. திருப்பி சொல்கிறேன். இந்த ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கும் வேரியபிளுக்கும் சம்பந்தம், இந்த வேரியபிளுக்கும் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கும் சம்பந்தம். ஸோ இங்கே கன்ஸ்ட்ரெயின்ட் ரெண்டும் லெஸ் தேன் ஈக்குவல் டு வருது, இங்கே வேரியபிள் ரெண்டும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வருது. அடுத்ததில் ஆனால் மாறி வராது. இது ரெண்டும் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இருக்குது, இது ரெண்டும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆகவே இருக்கிறது. இந்த இடத்த மட்டும் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். திருப்பி ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரைமல், டூவல், கொடுக்கப்பட்ட கணக்குன்னு வச்சுக்கலாம், முதல் கணக்குன்னு வச்சுக்கலாம், இரட்டை. இது மேக்ஸிமைசேஷனாக இருந்தால் அது மினிமைசேஷனாக இருக்கும். இதில் எவ்வளவு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கோ, எவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கோ, அவ்வளவு வேரியபிள்ஸ் அதில் இருக்கும். ஸோ வேரியபிளுக்கும் கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கும் ரைட் ஹேண்ட் சைடுக்கும் ரிலேஷன்ஷிப். ரைட் ஹேண்ட் சைடு அங்கே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக மாறும். 60/80 60/80, இங்கே 10/12 அங்கே 10/12. இங்கே ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, அங்கே ரெண்டு வேரியபிள் இருக்கும். இன்னொரு கணக்கில் மாற்றி காட்டுறேன். 3 வேரியபிள் 2 கன்ஸ்ட்ரெயின்ட் இங்கே கொடுத்தான்னா அங்கே 3 கன்ஸ்ட்ரெயின்ட் 2 வேரியபிள் வரும். ஏங்கிறது ஏ டிரான்ஸ்போஸ் ஆகிடும். கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கும் வேரியபிளுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இது ரெண்டும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இது ரெண்டும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இங்கே ரெண்டும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இங்கே ரெண்டும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஆக இப்படி ஒரு ப்ரைமலை நமக்கு கொடுத்தால் மேக்ஸிமைசேஷன், எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட்டும் லெஸ் தென் ஈக்குவல் டு, எல்லா வேரியபிளும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தால் எளிதாக அந்த டூவலை எழுதிவிடலாம். எளிதாக டூவலை எழுதிவிடலாம். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து சொல்ல போகிறோம். இது கொடுக்கப்பட்ட கணக்காக இருந்தால் இதனுடைய இரட்டை இப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம், பின்னாடி சொல்ல போகிறோம். இன்றைக்கே அதை இந்த பாடத்திலேயே சொல்லிடுறேன். ஆனால் இது கொடுக்கப்பட்ட கணக்காக இருந்தால் அதோடைய இரட்டை, அதாவது டூவல் ஆஃப் த டூவல் இஸ் த ப்ரைமல். இரட்டையின் இரட்டை கொடுக்கப்பட்ட கணக்கு, அது ஒரு தியரம். ஸோ டூவல் ஆஃப் த டூவல் இஸ் த ப்ரைமல், அதை பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ ஆக இது ரெண்டுக்கும் ரொம்ப அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கணக்கு வந்ததுன்னா எல்லாமே லெஸ் தென் ஈக்குவல் டு வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு வந்து இப்படி இருந்ததுனாக்க இரட்டையை ரொம்ப எளிதாக எழுதிவிடலாம். ஆனால் இதே கணக்கில் வந்து இது ஒரு லெஸ் தேன் ஈக்குவல் டு, இங்கே ஒரு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு வந்ததாலோ, ஒரு ஈக்குவேஷன் வந்தாலோ, இங்கே ஒரு அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிள் வந்தாலோ எப்படி எழுதுறது, அது எப்படி எழுதுறதுங்கிறத அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். இன்னும் ஒரு கேள்வி இருக்கும், எதற்காக இப்படி ஒரு டூவல், ஒரு இரட்டைன்னு ஒன்று கொண்டு வந்து எதற்காக நம்ம வந்து அதை காம்ப்ளிகேட் பண்ணுறோம்? பேசாமல் கொடுத்த கணக்கை சால்வ் பண்ணி போனால் முடிஞ்சு போய்டுறது அப்படின்னு நம்ம நினைப்பதற்கு ஒரு சாத்தியம் இருக்குது. Why are we doing this? What is the dual going to do to us and why should I learn about the dual? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். இந்த லீனியர் ப்ரோக்ராமிங், இந்த ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் அப்படிங்கிற சப்ஜெக்ட்லேயே த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்குங்கிறது இந்த டுவாலிட்டி தான். பின்னாடி நிறைய அல்காரிதம்ஸ், நிறையா முறைகள், நிறையா மெத்தட்ஸ், டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குது, நிறையா விஷயங்கள் இருக்குது. எல்லா விஷயத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரே சிங்கிள் த்ரெட்னாக்க இந்த டுவாலிட்டி தான். இந்த டுவாலிட்டியை நன்றாக புரிந்து கொண்டு அதை நம்ம வந்து ஒரு மாஸ்டர் பண்ணிட்டோம்னாக்க இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப சுலபமாக போயிடும். இப்போ இன்றைக்கி இதை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால நமக்கு அந்த கேள்வி, எதுக்கு இதை படிக்கணும், வை ஷுட் ஐ ரீட் த டுவல், வாட் டு ஐ கெயின் பை லுக்கிங் அட் த டுவல் அப்படிங்கிற கேள்வி வரலாம். இன்றைக்கி அந்த கேள்விக்கு பதில் கொடுக்க போவதில்லை. இந்த கோர்ஸ்லேயே நம்ம பல பாடங்களை நம்ம பின்னாடி பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும். அங்கங்கே டுவல் யூஸ் பண்ணும்போது நான் அங்கங்கே சொல்லுவேன், இதை டுவல் யூஸ் பண்ணுறோம், இரட்டையை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவேன். ஆக இன்னி பாடத்தை இதோடு நிறுத்தி கொண்டு அடுத்த பாடத்தில் இந்த டுவலை பற்றி இன்னும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ, நன்றி.